பெருமாளை துணை என்று அதை காணக சென்று விட்டார். காணக சென்று இன்றோடு 6 தினங்களாகிவிட்டது. 6 வருட காலமாகிவிட்டது. அப்பா பாண்டவர்களிடம் ஒட்டினோமே வனவாசம். அப்படி பாண்டவர்கள் எங்காக இருந்திருந்தார் பாண்டவர்கள் கண்டால் 12 ஆண்டு ஓட்ட வேண்டும் அப்படி என்று துரியோதனன் பாண்டவர்கள் நாடு செல்லுகின்ற தருவாயில் தேவையாகி விளங்கக்கூடிய அதோ பெருந்திருவா பானுமதி அடைக்க அந்த பானுமதி தற்பார்
அவரே நடக்கட்ட வந்தா அம்மா நீ கிரிக்கெட் எல்லாம் புடிச்சு வந்தாங்களே நீங்க யாரம்மா எங்க வந்தீங்க நாடு அது நகரம் அது என்ன சமாச்சாரம் என்ன காரணம் மாடு காட்டுறதுக்கு மாட்டேன் பையா ஏன்னா அந்த அம்மா எங்க போனாங்க எங்க வந்தாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். தெரியுமா? நீங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது. நீ நாலு பேர்த்த புடிச்சு பேசணும். அந்த அம்மா பெரிய இடம் தம்பி. பெரிய இடம். ஆமா. நல்லா டச் பண்ண முடியாது. நீ போடா நீ நான் பாத்துக்கறேன். தம்பி அப்ப பெரிய அனுமா இருக்கலாம். நான் சின்ன உளி. மலை எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசு? மலை பெருசா. அத ஒடிக்கிட்டு என்ன? உளி. சின்ன உளி. அதுக்கு ஆப்பு வைக்கிட்டு போடா. நீ பேசிக்கிறியா? நான் பேசிக்கிட்டு போடா பாக்க. என்ன கூப்பிட கூடாது. உன்னை கூப்பிட போ. ஏய் அந்த அம்மா பாவாடுக்குள்ள எடுத்து உள்ள விட்டாங்கன்னா தம்பி நான் பொண்ணு வச்சுக்க. சின்ன உளி நீ யாரு சொன்னது? ஏரி கரைக்கு பெரிய கடப்பா. நம்ம பெருமையை ஆட்டிச்சு. நான் தான் கடப்பார அப்படியே ஆட்டிச்சு. மரியாதை கேட்டு போவோம். இல்ல வந்து
நீ மண்ணு என்னடா மரியாதை கட்டணும் போகச்சாம உன என்ன மரியாதை கட்டணும் கண்ணு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயா நானு உண்டு சாப்பிட்டு பட்டு தூங்கிருந்தேன் சைலண்ட் ஏய் போடா வேறா ஏய் 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 மலே சொல்லு இங்க வா ஏங்க குண்டண்ணா இன்னைக்கு மட்டும் தான் அழகா இருப்பாரு நாளைக்கு எப்படி இருப்பாரோ ஏதா இருக்காது தெரியாது அதனால போட்டோ புடிச்சு வச்சிக்கோ ஏய் தம்பி ஏய் டிவி சைலண்ட் ஏய் கம்மி டிவி வேதா டிவி 161 நம்பரு வேதா டிவி போட்டா 7 மணிக்கு ஓபன் ஆகி மணி 3 மணி வெளிய ஓடும் ஆமா ஓபன் ஆகி ஆமா சங்கரே தம்பி நீ இப்படிதான் பண்ணிக்கிறீங்க வச்சுக்க ராஜேஷ் வாத்தியார் இருக்கிறாரு ஆப்பு வச்சு கொடுவாரு ராஜேஷ் வாத்தியார் எந்த ராஜேஷ் தெரியா அவர் இருக்கிறாரு பாரு ஓஹோ அவர் ஒரு கம்பெனி வச்சிருந்தானே ஆமா. ஆளுக்கு எனக்கு கூட ஆப்பு வைக்க மாட்டாரு உன் அம்மாவுக்கு ஆப்பு வைப்பாரு எனக்கு ஆப்பு வைக்க மாட்டாரு கோத்தா இன்னும் ஏடா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நானு ஆமாங்க சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்தேன் படுத்தாக்கா தூக்கத்துல உங்க முகம் தெரியுது சத்தியமா அவ்வளவு ஒரு அழகு சத்தியமா உங்க முகம் அப்படியே அழகா தெரியுது என்னுடைய பெருமையா கொடி கட்டி பறக்கும் கேட்டுக்கிறா அப்ப சாப்பிட்டு தூங்கின உடனே போய் கண்ணை அப்படி இழுத்து வச்சு உனக்கு பார்த்தா உங்க முகம் அப்படியே சிரிச்சுங்க அழகா தெரியுது அடியா தங்க சொல்லு என்ன பண்ணு தங்க மூஞ்சி போட்டேன் அப்புறம் சரி என்ன அப்படி புண்டு முகம் அழகா தெரியுது அப்படி சொல்லிட்டு நான் கிட்ட இப்படி நெருங்கி படுக்கிறேன் நெருங்கி படுத்தாலும் உன் முகமே தெரியுது என் முகமே அப்புறம் பார்த்தாக்கா சரி தூக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டேன் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு திருப்பி கொஞ்சம் சாப்பாடு போடலாம்னு சொல்லிட்டு தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் அந்த தட்டுல கூட உன் முகம் தான் தெரியுது சாப்பாடு பேசிட்டு சாப்பாடு அப்படி வாய் கிட்ட எடுத்து போறேன் அதுலயே உன் முகம் தான் தெரியுது தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி உன் முகம் தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் உன் முகம் தான் தெரியுது ஆமா இப்படி திரும்பி பார்த்தாலும் உன் முகம் தெரியுது திரும்பி பார்த்தாலும் முகம் தெரியுது அந்த அளவுக்கு என்ன நினைச்சிருக்கிறேன் சாப்பாட்டுலயும் முகம் தெரியுது தண்ணிலையும் முகம் தெரியுது தம்பி எல்லாத்துலயும் முகம் தெரியுது எவ்வளவு ஆசையா நினைச்சிருந்தேன் உடனே கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி தெரிஞ்சு உனக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் போயிட்டு அந்த ஏரி அந்த பாத்ரூம் உட்காந்தேன் அந்த பாத்ரூம் கூட முகம் தான் என்ன பண்ணுவேன் கவுத்து போட்டு மேலே பேச்சு கவுத்து போட்ட மாதிரி எங்கடா இருக்கும் ஆமா அவரு புல் மேல இருக்கான் அவன் எப்படி கவுத்து அடி ஒண்ணுக்கு 2 காம்பு சரி ஏப்பா என்னடா சொன்ன ஒண்ணுக்கு 2 காம்பு
ஒண்ணுக்கு 2 காம்பு, ஒண்ணுக்கு 4 காம்பு, 4 காம்பு, ஒண்ணுக்கு காம்பே இல்ல. ஒண்ணுக்கு காம்பே இல்லன்னா அது என்னவா இருக்கும்? இந்த பகவான் ஜாக்கே கிடையாது. ஒரு நாள் குறைஞ்சா இருக்குமோ? கொஞ்சம் கூட காமிக்குது. அப்புறம் என்னவா இருக்காது? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியாது. ஆட்டுக்கு 2 காம்பு, ஆட்டுக்கு 4 காம்பு, கோழிக்கு காம்பே இல்ல. கோழிக்கு காம்பே. ஓஹோ, நீங்க அத சொன்னீங்களா? தெரியுமா உனக்கு? போய் காமிக்கிட்ட பால் கறக்கா இல்லையா, அது குழந்தை ஒண்ணுக்கு பெரிய ஓட்டு. அடி ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சின்ன ஓட்டு, ஒண்ணுக்கு ஓட்டே இல்லை. காமிச்சுக்கலாங்க. ஆ? என்ன சின்ன ஓட்ட பெரிய ஓட்ட? அப்ப உனக்கு பெரிய ஓட்டியா? ஏய், ஏண்டா ஆ? சின்ன ஓட்ட பெரிய ஓட்டலாம் உங்க அக்காளுக்கு இருக்கும், உன் தங்கச்சிக்கு இருக்கும், உன் சித்திக்கு இருக்கும், உன் பெரியமாவுக்கு இருக்கும், உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு இருக்கு. என்கிட்டலாம் இருக்காது அது. ஏய், நான் உன்ன சொல்லுகிறேன். அப்புறம் என்ன? அது தாண்டி அறிவு, பெண் புத்தி, பின் நான் என்ன புத்தி. ஜெய்னா நான் யார் தெரியுமா? யாரு? ஆம்பளை சிங்கமணி. ஆம்பளை கோவம். ஆயிங்களே, அடி சண்டாளிகளே, உங்களை நம்பி எத்தனை பேர் ரயில்வே தட்டுவாரத்தில் தலை விட்டுக்கிறான், எத்தனை பேர் போடுற கல்ல காரி விட்டுக்கிறான், எத்தனை பேர் ரோட்ல விழுந்துக்கிறான். தேவையார்களே, இந்த மாயா போன கவர்மெண்ட் கூட இந்த பேரு பிடிச்சாச்சு, அத்தை கூட விட்டு வைக்கிறேன். கொலைக்காரன் இருந்தாலும் சரி, ஆம்பளை பூஜாக்காரன் இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே ஒரு மனிதாபிமானம் இருக்கும். ஆம்பளை லவ் பண்ணி தாஜ்மஹால் கட்டி வச்சுக்கிறான், பொம்னாட்டி நீங்க லவ் பண்ணி ஒரு செகண்ட் கட்டி வச்சுக்கிறேன். செத்து போறேன். ஓட்டல் கேட்டுக்கு உனக்கு கோவன்ட்டல, நான் எட்ட ஓட்ட சொன்னேன். நீ இந்த நிலைமைக்கு காரணமே இந்த பொம்பளை தான். சத்தியமா சரி. ஓட்டு பச்சானு கேட்டேன். சத்தம் போட வேண்டாம். போட்டு ஓட்ட பச்சானு கேட்டேன். கோழி ஊசிக்கு பெரிய ஓட்டு, கோழி ஊசிக்கு பெரிய ஓட்டு, ஊசிக்கு சின்ன ஓட்டு, குண்டு ஊசிக்கு ஓட்டு, பிச்சு குடும்பம் பிச்சு. நான் உன்னைய ஓட்டேன்னு சொன்னேன். ஆம்பளை பிராஸ் இருக்கிறானே, என்னடா அப்படி ஆம்பளை கிட்ட இல்லாது ஆட்டாது ஆட்டு மாட்டாது மாட்டு தொங்கு தொப்பி இந்த பொம்பளை. சரி சரி, ஆடி காணி. எங்க அண்ணன் ரொம்ப பேசாத, அவன் ஒரே அப்படி போறவன். நான் ஏன் எப்படி போறேன் உன்ன மாத்தா. சரி குண்டு, இந்த ஆம்பளை எல்லாம் சிரிக்கிறீங்களே, அது என்ன சிரிக்கிறது? ஆம்பளை தனி வெள்ள மனசு. கைஞ்சாச்சு அப்படி கிடையாதா? ஆம்பளைங்களுக்கு ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு பெண்ணு பாவத்துல விழுந்தா அவருடைய பாவ புண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆடி பாவீங்களே, ஒரு நிமிஷம் கேள்வி நீங்க ட்ரெஸ் பண்ணி வருவீங்க, இந்த வீடியோ ஐயா போவீங்க. ஆமா, பத்து அடியா பசங்க உட்காந்து இருப்போம். ஆனா நீ போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவ புடவை பாடுறான், பூவை பாடுறான், பொட்டை பாடுறான், ரசி போனாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எந்த ஊர்ல சொல்ல நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா உள்ளுக்குள்ளே மச்சிக்கணும். அவன் போற மாதிரி ஒன்றும் படம் கிடையாது. ஏமா இந்த ஊர்ல கரிமணத்து பொண்ணுங்க அத்தனை பேர் அரியா புள்ளி நிக்கிறீங்களே, அழக பார்த்து அப்படியே சொல்லுறீங்க. இந்த கோகச்ச மூணு ஊரு பொண்ணுங்க நடந்து போனா அவ்வளவு ஒரு அழகிடி அவங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஆசை என்பது அரை மணி நேரம். அரை மணி நேரம் அதுவே உங்களுக்கு தலை சுவை தாரும்.
கிடையாது. ஆமா ஏமா மேல கையை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏமா இந்த பாட்டு பண்ண கூட தவறுதான். ஏன்னு கேட்டா ஒரு நாட்டு அர்த்தம் உண்டாட்டினா துரியோதனம் முன்னாடி டில்லியாக அஸ்தாபுரம் 60000 வீதி 60000 வீதிக்கு சொந்தக்காரன் துரியோதனன். அவனுடைய மனைவி நான் எவ்வளவு அடக்கமா இருக்கும் அவன் அடக்கமா தான் ஆகணும். அதனால தம்பி எக்கச்சக்க கடவுளை என்கிட்ட பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு மட்டும் தகுந்த பதில் சொன்னா போதும். வார்த்தை பேச குஞ்சு எடுத்து கொடுவேன். அப்படி இருக்கும்போது நான் நட்பான ஆகும்போது நீங்க யாரம்மா, எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, நாடு எது, நகரம் எது, என்ன சமாச்சாரம், என்ன காரணம், திருமணம் ஆச்சா, திருமணம் ஆவலியா, கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆவலியா, அப்படி உன் நாடு எது, கூட்டுக்காரன் பேர் என்ன, உன் புள்ள பேர் என்ன, எத்தனை பேரை போன, எத்தனை கச்ச, உனக்கு எத்தனை பெத்த, ஊரானுக்கு எத்தனை பெத்த. நானும் தண்ணிக்கு இம்மானாலும் தாளாட்டி கிடக்குறேன். இந்த மாதிரி வேலை கூட செய்யறீங்களா? என்ன உனக்கு எத்தனை ஊரு, உனக்கு எத்தனை பெத்த, ஊரானுக்கு எத்தனை பெத்தங்க என் மேல கோச்சுக்கினு ஆனா பிறந்தா உனக்கு ஒன்னா பிறந்த வெளில கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான சரி சரி ஓ காட்டு அந்த குழுக்கு குடுக்குறாரு அந்த காலம் போடுறீங்க பூ அரைச்சிக்கிட்டு கீழே முந்திர போதுரா. எனக்கு அம்மா கண்ட உடனே ஏறிச்சிங்க. யாரு அம்மா அம்மா பெருமை இல்ல, அம்மா பெருமை சொல்றா.
யாருடைய மனைவி தெரியுமா? பொண்ணுன்னா அடக்கம் இருக்கணும். என்ன அடக்கம் ஒடுக்கம் பெரியவளா? எங்களுடைய அதிகாரம் அந்த மாதிரியான அதிகாரம். ஓ உங்க அதிகாரம். அது தந்தான மனக்கும் தேக்கும் பாக்கும் சாமயத்துல பெண்கள் எல்லாம் துணியை கருமாதிரம் போய் சரி வேணா நேரா சாமர் பிக்கல யாரு நிமிடம் கிளம்பிட்டு போறேன். ஓ ஓ சொல்லியம்மா. தில்லியா காசாபுரம் 60,000 வீதி 60,000 வீதி. உனக்கு ஜமான் எங்க வச்சாங்க? எனக்கு சூத்திர வச்சாங்க. எல்லாருக்கும் மூஞ்சி வச்சுக்கிறாங்க. மூஞ்சிக்கு என்ன தீர்த்த மேல குரங்க கருப்பஞ்சோலை கை எங்கு நிறந்திருக்கும் அது தென்னஞ்சாலை வட்டு வந்து அமர்தான் முன்னு அது போர்வே கஞ்சாதை பொன்னாடாகும் மாடு கட்டி போரடி தாய் மாலாதென்று அண்ணன் கட்டி போரடி காடுகான நாடு அஸ்தாபுரம் எங்க வீதி அஸ்தாபுரம் தில்லியா கஷ்டாபுரம் 64,000 வீதி 60,000 வீதிக்கு சொந்தக்காரி நான் தான். யாரு? அப்ப அவ்வளவு பேரு உட்காந்துட்டாங்க. பலராம சக்கரவர்த்திக்கும் தேவதி அம்மனுக்கும் அழகான பெண்ணு. எனக்கு பேர் என்ன தெரியுமா? இல்லையம்மா. பான்மதி. இன்னொரு பேர் பெருந்தேவாயா. பெருந்தேவானை. ஓ பெருந்தேவானை. ஆமா பான்மதி பெருந்தேவானை இல்லையா? ஆனா இது மட்டும் உனக்கு தெரியும். எங்க வீட்டுக்காரருடைய பெருமை தெரியாது. வீட்டுக்கார பெருமை தெரியாது. வீட்டுக்கார் யார் தெரியுமா? அவருக்கு அங்க தங்காரோ எங்க அன்னவரின் பேர் சொன்னா இந்த அகிலமே தானடங்கும். என் மன்னவரின் பேர் சொன்னா இந்த மண்டலமே தானடங்கும். சரிம்மா. அப்படியே உங்களுக்கு பாரு முடியாது. என்னதான் பான்மதி இல்லையா? நான் மட்டும் இருக்க போனா ஆகாது. தங்கச்சி இருக்கா? ஓ தங்கச்சி. திருவரணை கூப்பிட்டு வந்தா சமஸ்தத்தை. சரி போ. அவன் எப்படி தங்கையாக கூடிய Thank you.
மாமியார் வீட்டுக்கு மருமகத்தை சொல்லுறேன் கேளு. இந்த மருமகத்தை சொல்லுறேன் கேளு. குண்டி என்று சொல்லக்கூடிய குண்டு என்று சொல்லக்கூடிய 4ஆம் மணி அடைந்து விட்டோம். மாமியார் வீட்டுக்கு மருமகமான மார்க்கெட்டை பொண்ணு கட்டிக்கிறா மாமியார் வீட்டுக்கு